இந்த பிரபலமான நடிகை இப்ப இரண்டாம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்களா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். சுப்பிரமணியபுரம் படம் வழியா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகி இருந்தாங்க நடிகை சுவாதி ரெட்டி. தெலுங்கு படங்கள்ல நடிச்சு வந்த இவங்க சசிகுமார் அவரோட நடிப்புல வெளியான சுப்பிரமணியபுரம் படத்துல தமிழ் சினிமாவுல அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, வடகரி, அச்சன், போராளி, யாக்கை படங்கள்ல நடிச்சாங்க. தமிழ் மட்டும் இல்ல, தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகள்ல நடிச்சிருக்காங்க. சுவாதி அவங்க கேரளாவை சேர்ந்த விகாஸ் வாசு அப்படிங்கிற ஓட்டுநரை காதலிச்சு வந்தாங்க. இவங்க 2018ஆம் ஆண்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. கப்பல்ல இவங்களோட திருமணம் நடந்துச்சு. இந்த விழாவுல 2 வீட்டாரோட உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கலந்துக்கிட்டாங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சுவாதி சினிமாவுல சில மாதம் நடிக்காம இருந்தாங்க. 2019ஆம் ஆண்டு திருச்சூர்புரம் என்ற மலையாள படத்துல நடிச்சாங்க. 2022ல பஞ்சதந்திரம் மற்றும் ஆந்தாலஜி படத்திலையும் நடிச்சாங்க. அப்ப காதல் கணவரை சுவாதி பிரிய இருக்கிறதா தகவல் வெளியாச்சு. இந்த நிலையில 2023ல சுவாதி ரெட்டி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து தன்னோட கணவர் புகைப்படத்தை நீக்கி இருந்தாங்க. இதை தொடர்ந்து தன்னோட கணவரை சுவாதி அவங்க விவாகரத்து பண்ண முடிவு பண்ணி இருக்கிறதா சமூக வலைதளங்கள்ல தகவல் பரவுச்சு. ஆனா இது பத்தின சுவாதி ரெட்டி எந்த விதமான விளக்கத்தையும் அளிக்கல. இந்த நிலையில சுவாதி நீண்ட நாளுக்கு அப்புறமா சினிமாவுல ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. ஸ்ரீகாந்த் அவருடைய இயக்கத்துல மந்த் ஆஃப் மது அப்படிங்கிற படத்துல நடிச்சாங்க. இந்த படத்துல நவீன் சந்திரா, ஸ்ரேயா, நாவிலே இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடந்துச்சு. அதுல கலந்துகிட்ட சுவாதி கிட்ட விவாகரத்து வதந்தி குறித்தெல்லாம் கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க. நான் இதுக்கு பதில் சொல்ல போவதில்லை அப்படின்னாங்க. நடக்கிற நிகழ்வுக்கும் நீங்க கேட்கிற கேள்விக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, என்னுடைய பர்சனல் வாழ்க்கையை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பலன்னு சொன்னாங்க. அதனால உங்களோட விவாகரத்து குறித்த கேள்விக்கு பதில் அளிக்க மாட்டேன். நான் என்னோட சினிமா வாழ்க்கையை 16 வயசுல தொடங்கினேன். அப்ப எனக்கு எப்படி பேசணும் நடந்துக்கணும்னு தெரியாது. ஆனா இப்ப எனக்கு பக்குவம் வந்துருச்சு அப்படின்னு தீர்க்கமா சொல்லியிருந்தாங்க. இதனால அவங்க விவாகரத்து ஆச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பல சந்தேகம் எழுப்பியிருக்காங்க. இந்த நிலையில சுவாதி மந்த் ஆஃப் மது படத்தோட இயக்குனர் ஸ்ரீகாந்த் நாகோடைய கரம் பிடிச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா இவங்களோட திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. திருமண புகைப்படத்தை சுவாதி தன்னோட இன்ஸ்டாவில பதிவிட்டிருக்காங்க. இதை பார்த்த நிறைய பேர் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா உங்களோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வாழ்க்கை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட எல்லா கருத்துக்களையும் பதிவிட்டு இருக்காங்க. இந்த புகைப்படம், வீடியோக்கள் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. நிறைய லைக் எல்லாம் ரசிகர்கள் பதிவிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவுல இவங்க ரொம்ப அழகான ஒரு நடிகையா வலம் வந்தாங்க. அப்புறம் பெரிய அளவுல இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருச்சுங்க. இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இனிமே இது போல சினிமா, அரசியல் தகவல் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைச்சிருங்க.